அனைவருக்கும் வணக்கம். கதை 1. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஒரு தடவை பெரிய கப்பல் ஒன்று கடலில் சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் பலரும் சென்று கொண்டிருந்தனர். மிக நீண்ட நேரத்திற்கு பின்னர் இரவு வந்தது. அந்த நேரம் கப்பல் புதியதொரு தீவில் தரித்து நின்றது. அப்போது கப்பல் தலைவன் அதில் பயணித்தவர்களை பார்த்து, இந்த தீவில் உள்ளவை பெறுமதியான கற்களாகும், இவற்றை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினான். கப்பலில் இருந்தவர்களுக்கு கப்பல் தலைவன் சொன்ன பேச்சு புரியவில்லை, புதிதாக இருந்தது. ஆனாலும் சிலர் அவரின் பேச்சை கேட்டு அந்த விசித்திர தீவில் இருந்த கற்களை மூட்டை மூட்டையாக அள்ளிக்கொண்டனர். இன்னும் சிலர் கை நிறைய அந்த கற்களை சேகரித்து கொண்டனர். ஆனால் நிறைய பயணிகள் ஒரு கல்லை கூட எடுக்கவில்லை. அடுத்த நாள் விடிந்தது. அப்போதுதான் கப்பலில் இருந்த பயணிகள் தம்மிடம் இருந்த கற்களை பார்த்தார்கள். அவை பெறுமதியான வைரக்கற்களாக காணப்பட்டன. அவற்றை மூட்டை மூட்டையாக அள்ளிக்கொண்டவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார்கள். ஒரு கல்லை கூட எடுக்காதவர்களின் நிலைமையை சொல்ல வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இந்த கதையில் வருகின்ற பொருள், சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்பவனே மிகச்சிறந்த புத்திசாலியாக காணப்படுகின்றான். எமது வாழ்க்கையிலும் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நாம் அதனை சிறந்த முறையில் பயன்படுத்தி பயன் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.